நாதநாமக்கிரியாவும் கீழையும் பாடலாம் மேலையும் பாடலாம் ஆனந்த பெரி எல்லா விஷயங்களும். அதுக்கு ராக இந்த மடத்தில் எப்படி கேட்டால் ராக விநியாசம் கிடையாது, ராக சாயல் அடுத்த சம்பிரதாயம். அதனால லேசா காம்போதினா என்ன, ஆனந்த பைரவினா என்ன, விஷயனா நம்ம தொண்டையில் வாசியம் கொடுக்கறத வச்சு நம்ம வாசி. இதுக்கு ஆரோகணம் அவரோகணமா தாளம் நிற்கிறதா சில பேர் படியாக சொன்னான். நம்ம பிரிவாத சம்பிரதாயத்தை யாராவது நிசித்தமாக சொன்னான்னா அவன் அப்பச்சா சொல்லக்கூடாது. யாரையும் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்லலை. சில பேர் நினைக்கிறா மருதாடு சம்பிரதாயம், மருதாடு பிரிவா போட்ட சம்பிரதாயத்தை அந்த காலத்தில் மகான்கள் தான் பாடி வம்ச பரம்பரையாக பாடி காதால கேட்ட சம்பிரதாயம். பிரிவா நாடு இத்தனை தலைமுறை 6 தலைமுறை 7 தலைமுறையா ஒன்று சிலது விட்டு போயிருக்கும், சிலது இருக்கும், தாளத்தில் இருக்காது. அப்படி தாளத்துக்கு காம கேட்டிருந்தா அவளுக்கு வாசிக்க முடியாது. மிச்சம் நிற்கும். ஆதி தாளத்துக்கு 8 அக்ஷரம் 4 அக்ஷரத்தில் அருகி வச்சாதான் மேலே பஜனை பண்ணுவோம். அதனால இது தெரியாது தெரியும் அப்படிங்கிற சாமர்த்தியத்துக்காக பஜனை கிடையாது, அது கச்சேரி. அதனால அது மாதிரி எல்லாரும் ஒரு நாமா சொல்லணும். அது நாமா முக்கியம். எல்லாரும் அந்யோன்யமாக இருந்து கடந்துட்டு தான் பஜனை மாட்டான் சுவாமி பஜனை மாட்டான். அதனால இது நம்ம விஷயம் ஏதோ